வணக்கம். ஸோ ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நம்ம கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான். அதாவது முக்கியமான எக்ஸாம், அதாவது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாமுக்கான டேட்டுகள்லாம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸில் அதை தான் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நோட்டீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் ஓகேவா. இந்த என்னென்ன எக்ஸாம் அப்படின்னா ஏஎல்பி ஆர்பிஎஃப் ஓகேவா, ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் தனியாக நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேட் சொல்லியிருக்காங்க. அதே போல் டெக்னீஷியன் ஓகேவா, அதுக்கப்புறம் ஜேஇ ஓகே ஜூனியர் இன்ஜினியர் அது அந்த இதுகளுக்கான எக்ஸாம் டேட் வந்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த டேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் எபவ் இங்கே பார்த்தீங்களா கீழே கொடுக்குறாங்களே. ஸோ போஸ்ட் அடிப்படையில் நீங்கள் பார்த்துங்க ஓகேவா. ஸோ ஏஎல்பிங்கிறது அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து 2 டியர் இருக்கும். ஸோ அதான் சிபிடி 1ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து 25/11/2024, அதாவது அடுத்த மாதம் 25ஆம் தேதி ஓகேவா. ஸோ உங்களுக்கு நவம்பர் 25 ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம். ஸோ நவம்பர் 29 வந்து முடிஞ்சது. கரெக்டாக வந்து ஒரு 4 டேஸ் புரியுதுங்களா. ஸோ ஒரு 4 டேஸ் வந்து எக்ஸாம்ங்கிறது நடக்குது ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ 25, 26, 27, 28, 29 சாரி 5 டேஸ் நடக்குது ஓகேவா. ஒரு 5 டேஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால் அந்த 5 நாள் எக்ஸாம்ங்கிறத இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது எப்போ அடுத்த கட்ட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு தரேன். அடுத்த வந்து நீங்கள் ஆர்பிஎஃப் நிறைய பேர் இதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஓகே. ஸோ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் ஆர்பிஎஃப்ல நான் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்போ எக்ஸாம் இருக்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த இயர் எண்டில் தான் வந்து கரெக்டாகவே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் எஸ்ஐக்கான எக்ஸாம் மட்டும்தான் ஓகே. ஸோ கான்ஸ்டபிளுக்கு இது வந்து சொல்லலை. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறது 2/11/2024 ஓகேவா. ஸோ அதாவது டிசம்பர் 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 5ஆம் தேதி ஓகேவா. ஸோ டிசம்பர் 5ஆம் தேதி வந்து முடியுது ஓகேவா. புரியுதுங்களாப்பா உங்களுக்கு. ஸோ டிசம்பர் 2ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 5ஆம் தேதி வந்து முடியுது ஓகேவா. ஸோ இதுவுமே வந்து 2, 3, 4 அண்ட் 5 ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 4 டேஸில் வந்து நடக்க முடியுது ஓகேவா. ஸோ எல்லாமே வந்து 4, 5 நாள் அந்த மாதிரி டூரேஷன்லாம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் இந்த 2 எக்ஸாமும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெக்னீஷியன். ஸோ ரீசெண்டாக கூட டெக்னீஷியனுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்களே. ஸோ டேட் எக்ஸாம் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த எக்ஸாம் தான் ஓகேவா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16/2/2024 ஓகேவா. ஸோ டிசம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசம்பர் 16 வந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாமு. டிசம்பர் 26 ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் கிட்ட வந்து நடக்குது ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 11 நாள் கிட்ட நடக்குது இந்த டெக்னீஷியன் எக்ஸாம்ங்கிறது வந்து கரெக்டாக. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் இந்த டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்ங்கிறதுக்கும் இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட தான் டைமுமே இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜூனியர் இயர் அண்ட் அதர்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுங்கிறது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6/12 ஓகேவா. டெக்னீஷியனுக்கு முன்னாடி அதாவது இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம் இருக்குல்ல, அது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேஇ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. ஸோ 6/12 அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து 13/12 ஓகேவா. ஸோ 13ஆம் தேதி வந்து முடிச்சிடுறாங்க ஓகேவா. புரியுதா. ஸோ அப்போது என்னென்ன எக்ஸாம்ங்கிறது இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே ஃபஸ்ட் டியர் தான் நடக்குது ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the link view the exam city date downloading travel authority SC/ST candidate will be made the 10 days period to the exam date respective in other. அதாவது 10 எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கே எக்ஸாமு எப்போ எந்த டைம் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு எஸ்எஸ்சியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு அப்டேட் வந்து இங்கே கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ 10 நாளைக்கு முன்னாடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. இப்போ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 20 நாளைக்கு முன்னாடியே கூட கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடி மட்டும் தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கேயுமே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டவுன்லோடிங் இ-கால் லெட்டர்ஸ் ஸ்டார்ட் 4 days பீரியட் டு எக்ஸாம் டேட் ஓகே. எஸ்எஸ்சியில் என்ன மாதிரியான இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒன்று தான் நடக்கும் ஓகேவா. இதுலேயுமே நான் எக்ஸாமுக்கு எப்போ அந்த எக்ஸாம் டேட் உங்களுக்கு எப்போ பர்டிகுலராக உங்களுக்கு எப்போ அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் லெட்டர் இது அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எப்போ 10 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே எந்த ஊரில் எப்போ எத்தனை மணிக்கு எந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் உங்களோட அந்த வெப்சைட்டில் வந்து நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ இங்கே வந்து மறுபடியும் பாருங்கள் ஏஎல்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 25/11 அதாவது நவம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணி 29 முடியுது ஓகேவா. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் இது கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று
ஆர்பிஎஃப் ஓகே ரயில்வே ப்ரொடெக்ஷன் போஸ்ட்டில் எஸ்ஐ. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா. ஸோ எல்லாருமே கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஓகேவா. ஸோ 2/12 அதாவது டிசம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணி 5 தான் முடிச்சிடறாங்க ஓகேவா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஷெடியூலை மாற்றிக்கிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் இருக்குது ஓகேவா. ஸோ பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாஸஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து டெக்னீஷியன் ஓகேவா. ஸோ டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஓப்பனில் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16/12 ஓகே. ஸோ டிசம்பர் 16 ஸ்டார்ட் பண்ணி 26 முடிக்கிறாங்க. ஜேஇங்கிறது டிசம்பர் 6 ஸ்டார்ட் பண்ணி 13 முடிக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த 2 எக்ஸாம் தான் டெக்னீஷியனுக்கும் ஆர்பிஎஃப் எஸ்ஏ தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ ஆர்பிஎஃப் எஸ்ஏ மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறாங்க, கான்ஸ்டபிள் கனெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களோட அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு இது எடுத்துருப்பீங்கல்ல டிராஃப்ட், அந்த இதில் வந்து பார்த்துக்கிறீங்க ஓகேவா. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா ரெண்டுமே அடுத்தடுத்து வந்ததுனால நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணிங்களா எஸ்ஐக்கு அப்ளை பண்ணிங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன். ஸோ எஸ்ஐக்கு மட்டும் தான் எக்ஸாம் கனெக்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்டபிளுக்கு இதுக்கப்புறம் ஜனவரியில் கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக தான் இதை தெரிஞ்சுக்கிறீங்க. அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இன்னும் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறது தெரியாமல் இருக்க உங்களோட அப்ளை பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.